ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ரோஸ் செடியை எப்படி ஒரு கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து சும்மா கட் பண்ணி வச்சு தான் நான் வளர்த்துருக்கேன். பாதி நல்லா வரும், பாதி கொஞ்சம் பட்டு போயிடும். இந்த முறை சாஃப் பவுடரை வாங்கி நம்ம அது மூலிமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்க்குறது பச்சை கலரில் இருக்குது. பட் இந்த பொடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அந்த எறும்பு பொடி, மூட்டை பூச்சி பொடின்னு சொல்லுவோம்ல, அதே ஸ்மெல் தான் இருக்குது. நெடி ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் வச்சு கட் பண்ணாதீங்க. நம்ம மூக்கு பக்கத்துலேயே வச்சு கட் பண்ணாதீங்க, தூரமாகவே வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எல்லாேருக்கும் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கையில் படாத அளவுக்கு பண்ணுங்கள். இல்லை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக கையை கழுவிடுங்க. அவ்வளோ ஒரு வாடை இருக்குது. வேறு ஏதோ கெமிக்கலும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த எறும்பு பொடி கூட. இப்போ இதை நான் ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா இனி அடுத்த கட்டிங்ஸ்லாம் வைக்கும்போது இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 4 கட்டிங் தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஊட்டி ரோஸ் சொல்லுவோம்ல, இந்த லவ் ரோஸ் மாதிரி அந்த ரோஸ் செடியோட தான் கட்டிங்ஸ் தான். இதை வச்சுட்டு இந்த பாட் மிக்ஸில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, நல்ல சாணி உரமும் மண், கொஞ்சம் கொக்கோ பீட், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சாஃப் பவுடரில் முக்கி நான் நட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிட்டு இதை வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும், வெயிலில் வைக்க வேண்டாம். ஏன்னா இதுவே ஒரு கெமிக்கல் பவுட்ரு தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கவர் போட்டுட்டு கொஞ்சம், அதாவது வெயில் படாத இடத்துல நான் இதை வைக்க போகிறேன். இது எப்படி தழுத்து வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இனி வர்ற கட்டிங்ஸ் எல்லாமே வைக்கலாம். என்னென்ன கலர் வேணுமோ எல்லா ரோஸ் செடியோட கட்டிங்ஸும் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இது வச்சு இப்போ ஒரு 10 days ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வச்ச குச்சி எல்லாமே நல்ல ஒரு பச்சை பசேல்னு தான் இருந்தது. எந்த ஒரு வாடல் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாமே தளிர் வந்திருந்தது. இந்த மேலே நுனியில் பார்த்தா தெரியுதா, ஒரு செடி நல்லாவே தளிர் வந்திருந்தது. மற்ற 3 வந்து குட்டி குட்டியாக நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி தான். 10 நாளில் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கும்னு நான் நினைக்க கூட இல்லை. ஆனால் 4 குச்சியுமே வளர்ந்துருந்தது. ஒன்று கூட கருகலை. இந்த மேலே நுனியில் தெரியுதா, எல்லா குச்சிலும் குட்டி குட்டியாக வந்திருக்கு. 10 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் சின்ன சின்ன தளிர் வந்திருக்கு. என்ன ஒரு 1 week வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக தெளிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ சாஃப் பவுடர் நம்ம டிப் பண்ணி வைக்கிறது நல்லா தான் வளருது. ஏன்னா இது ஒரு ஃபங்கி சைடு தான். இதை பூச்சி கீச்சி கீழே அரிக்காமல் இருந்தாலே செடி எல்லாமே சூப்பராக வளரும். அதே மாதிரி இதுவும் அழகாக வளர்ந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.